ஆனால் இந்த நியமனத்தில் ஒரு சிலருக்கு பெருந்துறை பகுதியில் இருக்கக்கூடிய கழக நிர்வாகிகளுக்கு வந்து அதிருப்தி இருக்குங்க. இல்லை அது இருங்க நான் சொல்லிக்கிறேன். இருங்க நீங்கள் கொஞ்சம் நல்ல கொஞ்சம் இருங்க, நான் பேசிக்கிறேன். எங்கிட்ட தானே கேட்குறாங்க, நான் சொல்லிக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க, ஏன் இப்போ குறுக்கிடுறீங்க? அது வேண்டாங்க, ஏன் இருங்கங்க. என்ன நீங்கள் அதெல்லாம் எதுவும் இல்லை, பேசுங்க. இருங்க தோப்பு, நான் சொல்லிடுறேன். அதாவது ஒவ்வொரு பொறுப்பும் ஒரு கொடுக்கிற பொழுது இன்னொரு 4 பேர் அதில் கண்டிப்பாக நாம் அதில் இருக்கலாமா என்ற ஒரு எண்ணம் இருக்கும். அதெல்லாம் ஒரு 4 நாள் 3 நாளைக்கு அதை பெருசு பண்ணணும் அப்படிங்கிறது அது சரியான அணுகுமுறையாக இருக்காது. எனவே எங்களை பொறுத்தவரை, திமுகவை பொறுத்தவரை கட்டுப்பாடான கட்சி என்பது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். எனவே அதில் தலைமை சொல்லிவிட்டால் அதுதான் எங்களுக்கு முடிந்த முடிவு. எனவே தலைமையிலே சொல்லியிருக்கிறார்கள். அதில் எந்த மாறுபட்ட கருத்து இருந்தாலும் அவர்களுக்குள்ளே உட்கார்ந்து பேசிக்கொள்கிறார்கள். அதுவெல்லாம் இப்பொழுது அவர்கள் பேசி ஒரு முடிவுக்கு வந்து விட்டார். நீங்கள் தான் மறுபடியும் ஆரம்பிக்கிறீங்க. எனவே அந்த பிரச்சனையெல்லாம் முடிந்து விட்டு இல்லை, அதெல்லாம் இல்லை. அது வந்து தலைமையில் நீங்கள் அதை கேட்க வேண்டிய கேள்வி இங்கே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் நான் அதுக்கு தகுதியானவன் அல்ல பதில் சொல்கிறதுக்கு. இல்லை அப்படின்னு இல்லை. நீங்கள் வந்து அதை வந்து பெருசு பண்ணுறதுக்கு பார்க்காதீங்க. இது வந்து கட்சியுடைய நன்மைக்காக, வளர்ச்சிக்காக தலைமை என்ன சொல்லுகிறதோ அதை 100% கடைபிடிக்கக்கூடியவர்கள் தான் திமுகவில் இருக்கிற அடிமட்ட தொண்டர்களிலிருந்து அவர்கள் ஒன்றிய செயலாளராக இருந்தாலும் மாவட்ட செயலாளர் இருந்தாலும் நாங்கள் அதைத்தான் கடைபிடிக்கிறோம். ஒரு துணை பொதுச் செயலாளர் இங்கே இருக்கிறார், மாவட்ட செயலாளர் நலசவம் இருக்கிறார், மற்ற ஒன்றிய செயலாளர் அத்தனை பேரும் இருக்கிறார்கள். எங்களுக்கு ஒரே நோக்கம் 2026 வெளியே இடையிலே நடக்கிற எதையும் சின்ன சின்ன பிரச்சனை இருந்தால் கூட அங்கேயே பேசி அப்படியே தூக்கி போட்டு அந்த வேலையை நாங்கள் பார்க்க செல்வோம். நீங்கள் வேறு இதில் கொண்டு போயிடாதீங்க.